என் பிள்ளைல எல்லாரும் கும்பல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியா இருக்கிய? போன் பார்க்க மாட்டி. பள்ளிக்கூடம் இல்லையா? போனை பார்த்துக்கிட்டு இருக்கியே. எக்ஸாம் பாட்டி, அதனால லீவ் எங்களுக்கு. லீவுனாப்புல போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியே. ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தோம். இல்லை வீட்டில் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் எத்தனையோ இருக்குது. சாணிக்காவது அள்ளி போட்டு வேலை பார்த்தோம்னு இல்லை. போனை பார்க்கமுன்னு போனைத்தான் பார்க்கைய முடியாது பாட்டி. அந்த காலத்தில் நாங்கள்லாம் உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கையில் என்னெல்லாம் விளையாண்டது நேரம் விளையாடுவோம். நுண்டி விளையாடுவோம், கயிறு விளையாடுவோம், பன்னாங்குழி விளையாடுவோம், சோறு உங்கி விளையாடுவோம், ஒளிஞ்சி விளையாடுவோம், கள்ளம்போலீஸ் விளையாடுவோம், இம்பிட்டு விளையாடுவோம். இம்பிட்டு விளையாண்டாலும் 10 மாட்டுக்கு சாணி அள்ளி 10 ஆட்டு புழுக்கையை தூத்து பிறகு அள்ளி அடிவம்பில் போய் 10 குடம் தண்ணி எடுத்தாந்து முத்தம் துளிச்சு கோலம் போட்டு அம்புட்டு வேலையும் பார்ப்போம் நாங்கள் உன் வயசில். நீ என்னடான்னா போனை வச்சுக்கிட்டு போனும் பார்க்க பாட்டி, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க. சும்மா இருக்காது, தெரிச்சதா இருக்கு. நீனாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் கதை சொல்லு. சரி, கதை சொல்லுதேன் கேளுங்க. சரி கேளுங்க, கதைக்குள்ளே போகுமா? ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம். மாடசாமி, மாடத்தி, அவங்களுக்கு ஒரு பிள்ளை மல்லிகா. ஃபேமிலி. நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த கிணத்துக்கு வேலைக்கு போகிறேன். அவங்க கூப்பிட்டுருக்காவ. மல்லிகா, என்னம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறது சரி, நாட்டில் என்னவெல்லாமோ நடக்கு, பயமாக இருக்குது. நல்லா படிச்சுட்டு சீக்கிரம் பள்ளிக்கூடம் விட வீட்டுக்கு வந்து சேருத்த. மல்லிகா, அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிள்ளையாயும் ஒரு பேக்கு கூட வாங்கி கொடுக்க வழி இல்லை அப்பனுக்கு. என்ன செய்ய, வருமானம் இல்லை. நீ நல்லா படிக்கணுமுத்த. படித்து நல்ல வேலைக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் அப்பா நினைக்கேன். எல்லாத்தையும் நிறைவேற்றுவியாத்த? இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் படித்து நல்ல வேலைக்கு போய் உங்களை பார்த்துக்கிடுவேன். சரி அப்பா அம்மா, போயிட்டு வரேன். மாடத்தி, மாடத்தி, பக்கத்தில் தானே நிற்கேன், சொல்லு. மாடத்தி, உடம்புக்கு முத்தமே முடியலை. ரொம்ப இருமலும் அப்படியே நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு. நல்லா உன் கொலைக்கு ஊற்று. 4 பாட்டில் ஒரு நாளைக்கு ஏற்று. அப்போம்னா உனக்கு துரத்தலும் வராது, உனக்கு நெஞ்சு வலிக்காது. நல்ல பிறனோட ஆரோக்கியமாக 100 வருஷத்துக்கு இருப்ப. சொல்லாத மாடத்தி, நான் தான் இப்போ 2 நாள் ஆச்சு குடிக்கலை. இல்லோ, நீ மறுபடியும் போனதையே குடிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ. நாணயம் இல்லை, சிறுகிற நரவல்ல முளைச்சிச்சான். புடுங்கிறதுக்கு நாதி இல்லாமல் புளுத்துக்கிட்டு செத்துச்சான். அந்த கணக்கால் இருக்குது உங்கதை. முந்தா நாள் வரைக்கும் குண்டியில் வர குசு தெரியாமல் நீ குடிச்சே இல்லோ. அதெல்லாம் மறந்துருச்சோ, உனக்கு ஓர்மை இல்லையோ. நீ குடிக்க போய்த்தானே முழுத்த பிள்ளை. ஒரு கம்மல் இல்லை, ஒரு சங்கிலி இல்லை, ஒன்றும் இல்லை. குடியிருக்க குத்த வைக்க நமக்கு ஒரு வீடு இருக்கா? அதெல்லாமல் உனக்கு சிந்தனை இருக்குது. உனக்கு நல்லா குடிக்கணும். ஏவா எங்கிட்டு போனா தவலை? நீ குடிச்சிட்டு வாயை பிளந்துட்டேன்னா நானும் இந்த பிள்ளை எங்கே என்ன செய்ய முடியும்? எனக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்கு மாடத்தி. நீ சொல்லுதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன செய்ய, நானே குடிக்கப்படாதுன்னு நினைப்பேன். பிள்ளை இருக்கு, மல்லிகாவை இப்படி நாட்டு கரையேற்றிடணும்.
அவளும் படிப்பை முடித்து ஏதாவது வேலைக்கு போயிட மாட்டாளா? ஒரு நல்ல வேலை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரம்பேத்தியை பார்க்கணும்னு ஆசை எனக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. என்ன செய்ய? எனக்கு 6 மணி ஆன உடனே கையும் காலும் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. காலு வீட்டுக்கு வர மாட்டேங்கு. ஒயின் ஷாப்பை பார்த்து தான் போகுது. நான் என்ன செய்ய சொல்லு? என் மேலே என்ன தப்பு இருக்கு மாடத்தி?